ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தின் நடுவே ஒரு அழகான தேவாலயமும் காணப்பட்டது. அந்த கிராமத்தில் வாழ்கிற ஜனங்கள் அந்த தேவாலயத்திற்கு சென்று தேவனை ஆராதித்து துதித்து வந்தார்கள். ஒரு நாள் அந்த தேவாலயத்தில் ஜனங்களை வழிநடத்தி வந்த போதகருக்கு ஒரு ஆசை ஒன்று வந்தது. என்ன ஆசை என்று கேட்டீங்கன்னா, நான் எப்படியாவதும் நான் ஆராதிக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை. அதனால் அவர் அடுத்த நாள் ஜெபம் பண்ண தொடங்கிவிட்டார். பல நாட்களாக ஜெபம் பண்ணினார். ஆனால் இயேசு அவருக்கு வெளிப்படுகிறதா இல்லை. அதனால் அவர், நான் ஒரு வேளை காட்டுக்குள் சென்று ஜெபம் பண்ணினால் இயேசு எனக்கு பதிலளிப்பார் என்று நினைத்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகள், மனைவி எல்லாரையும் விட்டு காட்டை நோக்கி கடந்து சென்றார். அவர் காட்டை நோக்கி கடந்து சென்று ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு ஜெபம் பண்ண தொடங்கினார். பல நாட்கள் சென்றன, பல மாதங்கள் சென்றன, ஒரு வருடம் ஆகிவிட்டது. ஆனால் இயேசு அவருக்கு தோற்றம் அளிக்கவில்லை. நேரத்திலே தேசத்து ஜனாதிபதியின் சேவகன் அவ்வழியாய் வேகு பார்க்கும்படி கடந்து வந்தார். அந்நேரத்திலே அந்த போதகர் ஜெபம் பண்ணுவதைக் கண்டு போதகர் அருகே சென்று, போதகரே, ஏன் இந்த இடத்திலே இருந்து ஜெபம் பண்ணுகிறீர் என்று கேட்டார். அதற்கு போதகர் சொன்னார், நான் ஒரு வருடமாக ஜெபம் பண்ணுகிறேன், இயேசுவை பார்க்கணும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த இடத்திலே நான் இருந்து ஜெபம் பண்ணுகிறேன் என்று கூறினார். அதற்கு சேவகன் மிகவும் திகைத்து போய், ஒரு வருடமாக ஜெபம் பண்ணுகிறீரா? அப்பொழுது இயேசு உமக்கு வெளிப்பட போகிறாரே என்று கூறிக்கொண்டு வேகமாக அரண்மனையை நோக்கி ஓடி போனார். அரண்மனை ராஜாவிடத்தில் போய், ராஜாவே, நான் காட்டுக்குள்ளே இப்படி ஒரு போதகரை கண்டேன். இந்த போதகர் ஒரு வருடமாய் ஜெபம் பண்ணுகிறாரா? இயேசுவை பார்க்கணும் என்று. நிச்சயமாய் இயேசு அவருக்கு வெளிப்பட போகிறார், அதுதான் உமக்கு சொல்லுவோம் என்று வேகமாக ஓடி வந்தேன் என்று கூறினார். அப்போ ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு எல்லா சேவகர்களையும் அழைத்து கொண்டு வேகமாக போதகர் இருக்கும் இடத்தை நோக்கி போனார்கள். அந்த இடத்திலே உடனே போதகரை ராஜா பார்த்து விட்டு அவருடைய பாதத்திலே விழுந்து, போதகரே, எனக்கு ஒரு உதவி என்று செய்யுங்க, முடியாதென்று மட்டும் சொல்லிடாதீங்க என்று கூறினார். அப்பொழுது போதகர், என்ன உதவி என்று கேட்டார். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள், என்னை படைத்த கடவுள் இந்த காட்டுக்குள்ளே வெளிப்படக்கூடாது. என்னிடத்திலே பெரிய அரண்மனை இருக்கிறது, அந்த இடத்திலே வெளிப்படணும் என்று நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன். நீங்க அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணுங்க என்று கூறினார். அப்பொழுது போதகர், ஓகே, சரி, நான் வருகிறேன் என்று கூறினார். அப்பொழுது போதகரை ராஜா ராஜ மரியாதையோடு குதிரையின் மேல் ஏற்றி கொண்டு வேகமாக அரண்மனையை நோக்கி கடந்து சென்றார். அரண்மனையிலே இறங்கிய பிறகு ராஜா போதகரை பார்த்து சொன்னார், போதகரே, உமக்கு என்ன உதவி வேணுமென்றாலும் நான் செய்கிறேன், எப்படியாவதும், ஆனால் இயேசுவை இந்த இடத்திலே பெற செஞ்சிருங்க என்று கூறினார். ஓகே என்று சொல்லிவிட்டு போதகர் ஜெபம் பண்ண தொடங்கிவிட்டார். பல நாட்கள் கடந்தன, பல மாதங்கள் கடந்தன, ஒரு வருடமும் ஆகிவிட்டது. ஆனால் இயேசு தோற்றம் அளிக்கவில்லை. அப்பொழுது ராஜா மிக துக்கப்பட்டார். இந்த இயேசுவை பார்க்கணும் என்று இந்த போதகர் ஜெபம் பண்ணுகிறார், ஆனால் ஏன் இந்த இயேசுப்பா வெளிப்படுகிறார் இல்ல? துக்கப்பட்டு விட்டு போதகர் அருகே ராஜா சென்று, போதகரே, நான் ஒரு ஜெபம் செய்து பார்க்கிறேன், சில வேளை என்னுடைய ஜெபத்துக்கு இயேசுப்பா பதிலளிப்பார் அல்லவா என்று கூறிவிட்டார். ராஜா ஜெபம் பண்ண தொடங்கி விட்டார். அவர் காலையிலிருந்து பின்னேரம் வரை ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். என்ன ஆச்சரியம் என்று கேட்டீர்கள் என்றால், இயேசு அந்த இடத்திலே மகா வல்லமையோடு பிரகாசத்தோடு அந்த இடத்திலே தோற்றம் அளிக்க தொடங்கிவிட்டார். அப்பொழுது எல்லாரும் திகைத்து போனார்கள். பிறகு ராஜா இயேசப்பாவிடத்திலே தேசத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், ஜனங்களுக்குரிய பாதுகாப்பு எல்லாவற்றையும் பெற்று கொண்டு விட்டு கடைசியாக ராஜா கேட்டார், இயேசப்பா, இந்த போதகர் வந்து 2 வருடமாக உம்மை பார்க்கணும் என்று ஜெபம் பண்ணுகிறார், ஆனால் நீங்க இவருக்கு பதில் கொடுக்கவில்லை. ஆனால் நானும் என்றால் ஒரு நாள் தான் ஜெபம் பண்ணினேன், ஆனால் நீங்க என்னண்டப்பா என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்க என்று கேட்டார். அப்பொழுது இயேசப்பா சிரிச்சு கொண்டே சொன்னாரா, இவன் 2 வருடம் இல்லை, 10 வருடம் ஜெபித்தாலும் இவனுடைய ஜெபத்துக்கு நான் வரமாட்டேன் என்று கூறினாரா. ஏனென்றால் இந்த போதகர் வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய மனைவிகளுடைய நினைவுகள், பிள்ளைகளுடைய நினைவுகள், அவர்கள் என்ன செய்கிறார் என்று நினைத்து கொண்டு உதடை அசைத்து கொண்டிருந்தான்.
காட்டுக்குள்ளே சென்ற பொழுதும் பறவைகளை பார்க்கிறதும் சிங்கங்கள் இதன் வந்து என்னை கடித்திருமா என்ற உணர்வோடு இருந்து கொண்டு உதடுகளை அசைத்துக் கொண்டிருந்தான். உன்னுடைய அரண்மனைக்குள்ளே வந்த பிறகும் சேவகர்கள் என்ன செய்கிறார்கள்? நீ நாளைக்கு ராஜா என்ன நாளைக்கு தருவார், என்ன செய்வார் என்று உணர்வோடு இருந்து கொண்டு உதடுகளை அசைத்துக் கொண்டிருந்தான். அவன் என்னை நோக்கி கூப்பிடவில்லை, அவன் நினைத்த பொருள்களை நோக்கி கூப்பிட்டான். ஆனால் நீயோ வென்றால் என்னை பார்க்கணும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து மிக ஆசையோடு கூப்பிட்டாய். அதனால் தான் நான் உனக்கு என்னை காண்பிக்க வந்தேன் என்று கூறி அந்த இடத்தை விட்டு மறைந்து சென்றார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அநேகர் வந்து சிந்தையில் வேறு நினைவுகளை வைத்துக்கொண்டு ஜெபம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஜெபம் வீணாய் போகிறது. பிறகு இயேசு எனதுக்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். மத்தேயு 6:6 சொல்லப்படுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்று கூறப்படுகிறது. மனிதன் பார்க்க வேண்டும் என்று நாம் ஜெபம் செய்தோமானால் மனிதன் தான் நமக்கு பதில் கொடுக்க வேண்டும். தேவன் பார்க்க வேண்டும் என்று நாம் ஜெபம் செய்தோமானால் தேவன் தான் நமக்கு பதில் கொடுக்க வேண்டும். எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம் இல்லைங்க, எப்படி ஜெபிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அநேகர் வந்து சிந்தையில் வேறு நினைவுகளை வைத்துக் கொண்டு ஜெபம் செய்கிறார்கள். ஆனால் அவருடைய ஜெபம் வீணாய் போகிறது. பிறகு இயேசு எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். மத்தேயு 6:6 நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். மனிதன் பார்க்க வேண்டும் என்று ஜெபம் செய்தோமானால் மனிதன் பதில் தருவார். தேவன் பார்க்க வேண்டும் என்று ஜெபம் செய்தால் தேவன் பதில் அளிப்பார். எப்படி ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம் இல்லைங்க.